அப்பா மேல இருக்கிற பாசம் வேற, ஓ வாழ்க்கை வேற. நாங்க இருக்க போறது கொஞ்சம் வருஷம்தான். ஆனா நீ வாழ வேண்டிய பொண்ணு. உன் வாழ்க்கை வீணா போயிட்டா அப்புறம் எங்க 2 பேராலையும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளவு வருஷம் நான் பொறுமையா இருந்தேன். இப்போ உன்னோட எதிர்காலத்துக்கே ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி என்னால வேடிக்கை பார்க்க முடியும்? இல்லம்மா, இத்தனை நாளா எப்படி தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்துருங்க. நான் அப்பாவோட சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்து முடிச்சுக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு நல்லது பண்றேன்னு அப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு என் அப்பா தான் முக்கியம். அவரோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். அதுக்கு குறுக்க யார் நின்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அது நீங்களா இருந்தாலும் சரி. நான் இப்படி பேசுறதுனால உங்க மேல பாசம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. நான் உள்ள வந்ததும் என்ன வேணும் கேளுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். என்னை விட்டு தள்ளியே இருங்க. இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. என்னையும் அப்பாவையும் விட்டுருங்கம்மா, பிளீஸ். பள்ளி 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 போகாத மேடம். பள்ளி பள்ளி மேடம் மேடம் வேலா எப்படி பேசிட்டு போறான்னு பாருடா. அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் பேசுறேன். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். மேடம். ரஞ்சித், டேய், அவர் போய் ரொம்ப நேரம் ஆகுது. வாடா, எங்க இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வருவோம். அட போங்க மாமா, எங்கன்னு போய் என்னன்னு போய் பாப்பீங்க? அவர் பாரு டக்குன்னு காரத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. என்னப்பா, அவருக்கு தான் முடியலன்னு தெரியுதுல, அவர் வெளியில கிளம்பி போனா அப்படியே விட்டுருவியா? ஐயோ அத்தை, நான் போய் எப்படி அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க? போதீங்க மாமா தான் சொல்ல முடியும். அதுக்குன்னு கையை பிடிச்சா இழுத்து நிறுத்த முடியும்? நீங்க வேற. என்னாச்சு? ஏன் 3 பேரும் இப்படி பதட்டமா இருக்கீங்க? ரஞ்சித், என்னாச்சுடா? நிறுத்துங்க. 10 மாசம் இந்த வயித்துல சுமந்து வள்ளிய பெற்றெடுத்தவன் நான் தான். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களோட அவசரத்துக்கு அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையில அவளை மாட்டிவிட கூடாதுன்னு தான் வந்திருக்கேன். நீ உன் மனைவி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவங்க சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்து. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. வாங்கயா தலைவரே, ஐயா இல்லங்க, ஐயா தலைவரே, தலைவரே. அப்பா, டேய், இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னத்தமா சொல்றது? பயங்கர அப்செட்ல இருந்தேன், அதான் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னைக்கு நீ உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்க? ஆமா, இப்ப எதுக்கு ரத்தனம் வெளியில போனா? உடம்புக்கு வேற முடியலன்னு சொல்ற. முத்து, அவனுக்கு போன் பண்ணி பாத்தியா? கட்சி ஆபீஸ்க்கு ஏதாவது வந்தானான்னு கேட்டியா? எல்லா இடத்துலயும் விசாரிச்சாச்சு. அவங்க எல்லாருமே அண்ணா அங்க வரலன்னு தான் சொல்றாங்க. ஆமா, வள்ளி எங்க இருக்கா? அவ ரூம்ல தான் இருக்கான். ஐயோ ரஞ்சித், என்னடா இது? மேல என்னடா? வள்ளி, போ மாமா.
இனிமே நான் உயிரோட இருந்த என்ன ஆக போகுது? அப்பா ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க? ஏய் பேசாம இருடா. அக்கா, அவ என்னோட அரசியல் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாக்கா. அதுக்காக தான் அவ திரும்பி வந்தா. அவ 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாலோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டாக்கா. அதே மாதிரி வந்துட்டா. என் மானம் மரியாதை எல்லாத்தையும் எடுத்துட்டாக்கா. எல்லாம் போச்சு. அதுவும் என் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கிற என் தலைவர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாக்கா. அந்த ஜானகி இங்க வந்து கல்யாணத்தை நிறுத்தினதும் நல்லதுதான் ரத்னம். இனிமே பாரு என்னோட ஆட்டத்தை. வள்ளிமா, அப்பா